அன்பானவர்களே, புனித தாமஸ் அக்யூனாஸ் ஒரு விஷயம் சொல்லுகிறார். பாவம், ஒவ்வொரு பாவமும் நமக்கொரு சின்ன சுகத்தை கொடுக்குதாம். ஒவ்வொரு பாவமும் சிறுதோ பெரிதோ ஆனா சுகத்தை நமக்கு கொடுக்குதாம். இப்ப கண்ணுக்கு அழகானது பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தனி சுகம். ஒரு அழகான பொண்ணு போறது ஒரு வாலிப பையனுக்கு பார்ப்பதற்கு தனி சுகம். ஒரு அழகான பையனை பார்ப்பதற்கு ஒரு வாலிப பொண்ணுக்கு சுகம். கண்ணுக்கு ஒரு சுகம். பார்க்க அருவருப்பான ஆளுகளை யாராவது பார்த்து சைட் அடிக்கிறது உண்டா? பார்க்க அழகுள்ளது பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு சுகம். காதுக்கு யாராவது புத்திமதி சொல்றது நமக்கு சுகமா தோணுது உண்டா? எரிச்சலா தோணும். பிரசங்கம் கேட்கறது அருவருப்பா தோணும். ஆனா அதே நேரத்தில் பிரசங்கம் பிடிக்காதவங்க, புத்திமதி பிடிக்காதவங்க யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் தெரியுமா உனக்கு? எனது பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குல்ல, ஆமா. மாடியில் பையன் இருக்கிறான்ல, ஆமா. அப்படி இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு, ஆமா அப்படின்னுருவான். அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து ஜெபமால சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்னாக்கா சி போ அப்படின்னுவோம். அந்த 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா அப்படியே மேட்ரு. எப்போ எப்படி 1008 கேள்வி கேட்போம். காதுக்கு சில பாவங்கள் இன்பம் கொடுக்கும். வாய்க்கு சத்தமா ஜெபிக்க நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? மற்றவளை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேச நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? அப்பெல்லாம் வாய் திறக்காதவங்க மற்றவங்களை திட்டட்டும், கெட்ட வார்த்தை பேசட்டும், என்ன ஆசை உண்டு, என்ன வேகம், தற்பெருமை பேசட்டும், என்ன சுறுசுறுப்பு. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் சந்தோஷம் கொண்டாடுகிறது பாவம் செய்யும் பொழுது. அப்ப அதனால ஒவ்வொரு உறுப்பும் அதனோட பாவம் செய்யும் பொழுது சந்தோஷம் அனுபவிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு உறுப்புக்கும் பாவம் செய்ய தோணும். ஏன்னா கண்ணுக்கு பாவம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்குது, காதுக்கு பாவம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்குது, வாய்க்கு பாவம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்குது. ஒவ்வொரு உறுப்புக்கும் பாவம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்கிறதுனால பாவம் செய்வதற்கு அதற்கு ஏக்கம் வரும். அப்ப தாமஸ் அக்யூனாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப நாம் என்ன செய்யணும்? பாவத்தை தவிர்க்க வேண்டுமானால் இந்த பாவம் தருகின்ற சுகத்தை விட பெரிய சந்தோஷத்தை நாம் மற்ற ஏதாவது ஒண்ணில கண்டுபிடிக்க வேண்டும். என்னால அது முடியாது ஃபாதர், நீங்க சொல்றதும் கஷ்டம் என்று சொல்றவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரியுமா? பிலிப்பியர் புத்தகம் 4:13 சொல்கிறது, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்ம சக்தியிலும் அடைக்கலம் தேடக்கூடாது. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஆழமான விருப்பமும் தெளிவான முடிவுகளும் எடுத்தால் பாவத்தை விட்டு விலக முடியும் என்பதுதான் பைபிள் தெரிகின்ற ஃபர்ஸ்ட் போதனை. ஹல்லேலூயா.